வணக்கம் நான் மாப்பிள்ள சிதம்பரத்துல இருந்து. மக்களே, இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தரமான கவலை மீன் குழம்பு. என்ன கவலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தி கவலை. ஒரு தரமான மத்தி கவலை மீன் குழம்பு. அது கூட பாத்தீங்கன்னா உம், கீரை, முருங்கை கீரை, அது கூட முட்டை போட்டு ஒரு பொரியல் செஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு எங்க வீட்ல காலை உணவு மக்களே. மறக்காம இந்த வீடியோ பார்க்குற நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. வாங்க சாப்பிடலாம். பாருங்க மக்களே, இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா வாழை இலை இல்லை. அதனால இருந்த இலையை சின்னதாக கட் பண்ணி தட்டில் வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பாருங்க மக்களே, வாழை மீன், சாரி கவலை மீன், அப்படியே 2 மீனையும் எடுத்து இப்படி ஓரமாக வச்சுட்டு கத்திரிக்காய்லாம் போட்டு சும்மா அட்டகாசமாக வச்சுருக்காங்க மக்களே. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சாப்பாடு அப்படியே இந்த குழம்பு கூட அப்படி பிசைஞ்சு அருமையா இருக்கு மக்களே. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளுக்கு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு இல்லை. ஒரு வாரமா மீன் குழம்பு இல்லை மக்களே. இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் எங்க வீட்டுல மீன் குழம்பு வச்சிருக்காங்க. பாருங்க பாருங்க மக்களே, மத்தி மீன் குழம்பு செம்மையா இருக்கு. வேற லெவல் மக்களே. அப்படியே மத்தி மீனை எடுத்து அதுல கொஞ்சமா அந்த மீனை மட்டும் எடுத்து அப்படி சாதத்துல வச்சு சாப்பாடு அப்படி பிசைஞ்சு அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மக்களே. அவ்வளவு அருமையா இருக்கு. சரியான டேஸ்ட். முருங்கைக்கீரை பொரியல், அதையும் அப்படியே சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குங்க. ஆஹா, அருமை. சும்மா சொல்லக்கூடாது மக்களே, நல்ல முறையில செஞ்சிருக்காங்க சாப்பாடு. வாங்க நாம இப்போ அண்ணன் சாப்பாடு அண்ணன் ஸ்டைல்ல இப்ப நம்ம சாப்பிட போறோம். இப்படி சாப்பாடு அப்படி எடுத்து மொத்தமா எடுத்து அப்படி அந்த கத்திரிக்காயை கொஞ்சம் எடுத்து அப்படி வச்சு அந்த மீனையும் அது கூட அப்படி வச்சு கீரையும் எடுத்து அப்படி கொஞ்சம் வச்சு மொத்தமா அப்படி பிசைஞ்சு அப்படி எடுத்து ஆஹா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மக்களே. பாருங்க, கீரையை மட்டும் சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குது. முருங்கைக்கீரையில சோம்புலாம் போட்டிருக்காங்க. அது நல்லா இருக்கு அந்த பிளேவர் சாப்பிட்றதுக்கு. வாங்க மறுபடியும் அப்படி சாப்பாடை பிசைஞ்சு அப்படி எடுத்து அருமை. இந்த
கவலை மீன் குழம்புக்கு முருங்கைக்கீரை, கவலை மீன் குழம்புக்கு முருங்கைக்கீரையை நீங்க வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படிதான் இருக்கும் டேஸ்ட். பொதுவா இந்த மீன் குழம்புக்கும் கீரைங்களுக்குமே பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் காம்பினேஷன். அதுலேயும் முருங்கைக்கீரை வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிடும்போது அருமையா இருக்கும். மக்களே, இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து முருங்கைக்கீரை செஞ்சது எனக்கு தெரியவே தெரியாது. மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, மீன் எல்லாத்தையும் குழம்பு வச்சுட்டு கீரை செஞ்சுட்டாங்க. மக்களே, முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்கு. நம்ம டெய்லி கூட வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிடலாம், தப்பு இல்லை. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. கிராமப்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயுமே முருங்கைக்கீரை வச்சுப்பாங்க. அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாளாவது முருங்கைக்கீரை சாப்பிடுவாங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பாக்குற நீங்க நகரப்புறத்துல இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல கண்டிப்பா முருங்கை மரம் வச்சிருப்பாங்க கீரைக்காக. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா என்ன, கிராமப்புறத்துல நம்ம அதிக இடங்கள்ல இந்த ரோட்டோரத்துல கூட நம்ம பார்த்திருக்கலாம். ரோட்டு ஓரத்துல கூட கண்ணா பின்னான்னு இந்த முருங்கைக்கீரை விளைஞ்சு கிடக்கும், நம்ம பார்த்திருக்கோம். அருமை அருமை. மக்களே, சும்மா சொல்லக்கூடாது, அருமையா இருக்கு சாப்பிட்றதுக்கு. வீடியோவோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். சாப்பிட்டு முடிக்க போறோம். அவ்வளவுதான் மக்களே. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளவுதான் மக்களை, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி.